இவன் என்னடா மூவி டீமோட பேசிட்டு இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, ரீசெண்டாக நடந்த காமு காப்பின்ற மூவியோட இன்ஃப்ளூயன்சர் ஷோக்கு தான் போயிருந்தேன். இந்த படத்தை டைரக்டர் புஷ்பநாதன் ஆறுமுகம் அப்படின்றவர் இயக்கியிருக்காரு. இந்த ஷோக்கு இந்த மூவியோட லீட்ஸ் விக்னேஷ் ரவி, சரண்யா ரவிச்சந்திரன் அண்ட் இந்த மூவியோட ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாரும் செட்டில் ஆகிட்ட அப்புறம் மூவியை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின், இந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்காங்கன்றத லைவாக ஃபேண்டசி எதுவுமே கலக்காமல் லைவாக காட்டியிருக்காங்க. தென் மூவி முடிஞ்ச அப்புறம் மூவி டீம் எங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட்டும் எங்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. அது என்னன்னா, இந்த மூவி எடுத்தது மொத்தம் 13 டேஸ் தானா. லிமிட்டட் பட்ஜெட்டில் தரமான டீமை வச்சு இந்த காலத்து இளைஞர்கள், கல்யாணம் ஆனவங்களும் கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும் ஒரு நல்ல மெசேஜை சொல்லி முடிச்சிருக்காரு டேரக்டர். இந்த மூவியோட ட்ரெய்லரை பார்த்துட்டு இந்த மூவிக்கு போகலாமா வேணாமான்னு நீங்கள் எல்லோரும் டிசைட் பண்ணுங்கள். பாய். நேசிச்சவங்க கூட இல்லைண்ணா வெற்றி கூட தோல்விதான்பா.